சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பன் பக்கோடா தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதை நம்ம ஓலை பக்கோடான்னு சொல்லலாம். இதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான். 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னாக்கா மிக்சியில் அடித்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் எள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துவாங்க. ஈவினிங்கில் பார்த்தா பசங்க எதாவது போர் அடிக்குதுன்னு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக இருந்தால் செஞ்சு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து கருப்பு எள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் அந்த மஞ்சத்தூள் போடுறது. கொஞ்சமாக மஞ்சத்தூள். நம்ம கடலை மாவு சேர்க்கறதால கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் ஆகாத இருக்கும், அதுக்கு தான் பெருங்காயத்தூள். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நம்ம காய்ச்சின எண்ணெய் இதில் சேர்க்கணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி தான் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசினது. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உப்புலாம் போட்டுலாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காய்ச்சல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து வந்துக்கிறேன். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிப்பன் பக்கோடா நல்லா முறுமுறு. டக்குன்னு உள்ளே கையை விட்றாதீங்க, கொதிக்கிற எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம இது லேசாக அப்படி தள்ளி இது பண்ணணும். நம்ம இப்படி தான் தள்ளி நம்ம கைப்படாத பார்த்துக்கணும். கையை உள்ளே விட்டோம்னா நம்ம கை வெந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இதை பிசைய வேண்டியதான். ரொம்ப கல்லாட்டம் இல்லாத, ரொம்ப இலகலாக இருந்தாலும் தனித்தனியாக அப்படியே நல்லா வராது. பார்த்திங்கன்னா குயறதுக்கு ரொம்ப கல்லாட்டம் இருந்தாலும் கையை தான் வலிக்கும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பேசி வச்சோம். தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து வேகமாக பிசைஞ்சு வேண்டியதான். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து உப்புலாம் சரியாக இருக்கான்னு பதம் பார்த்து வேண்டியதான். நம்ம பத்தலோட லேசாக உப்பு போட்டு லேசாக தண்ணி வச்சோன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுவிட வேண்டியது தான். ரிப்பன் பக்கோடா போடுற அச்சு தான். அடுப்பத்தை வச்சாச்சு. நம்ம அது மேலே வானல் வச்சிட்டோம். வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு தான் நம்ம போடணும். கையில் ஆவி அடிக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோ பண்ணிடணும். போட்டுட்டு அப்புறம் ஸ்பீடு வச்சுக்கலாம். ஸ்பீடாக இருக்கும்போது நம்ம இதை போட்டோம்னா நம்ம கையில் ஆவி அடிக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டைரெக்டாக நம்ம அப்படியே வானலில் நம்ம புழிஞ்சு விடணும். இப்போ கேஸ் ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இதே மாதிரி அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு நம்ம கையில் ஆவி அடிக்குது. அப்புறம் ஃபுல் ஸ்பீடோட வச்சு வந்துட்டோம். இப்போ நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க. நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம்.
கேஸை நம்ம ஸ்லோ பண்ணிட்டு தான் இதையும் எடுக்கணும். அதே மாதிரி கேஸை ஸ்லோ பண்ணிட்டு தான் நம்ம முறுக்கச்சு இதில் நம்ம ரிப்பன் பவுடரை பூஞ்சி விடணும். பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். நம்ம அன்னீஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு ரிப்பன் பவுடர் ரெடி பண்ணி காட்டேன். இது வந்து நம்ம ஓலை பாடம்னு சொல்லலாம், ரிப்பன் பாடம்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 2-3 பேர் இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ரிப்பன் பாடம் தான் இதுக்கு சொல்லுவோம். நம்ம ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே அதுங்க வந்து அந்த ஷூவு சாக்ஸு அந்த யூனிஃபார்ம் கட்டுறதுக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிம்பிள். இது நம்ம கடைக்கு தான் போய் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது. கடலை மாவு, பொட்டுக்கடலை, அரிசி மாவு எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். அதை வச்சே நம்ம சிம்பிளாக செஞ்சு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக நம்ம கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே அளவில் செஞ்சிங்கன்னா இது மாதிரி சூப்பராக வரும் இந்த ரிப்பன் பக்கோடா. பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.